அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி அம்மா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு குக்கரில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த மசாலாவை சேர்த்து அது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே மல்லி, புதினா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க 1.5 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு அரிசி கழுவுன கழனி அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய், கசகசா, முந்திரி, கொஞ்சம் தயிர் சேர்த்து அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு ஜார் அலசி தண்ணி ஊற்றக்கூடாது. இது எல்லாத்துக்குமே கழனி தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல திக்காக குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் குழம்பு. ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு நல்லா கம்மன்னு நெய்ச்சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 சூப்பராக சாப்பிட்டாச்சு. மல்லி சட்னி நேற்று வைக்கல, அதுவும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்.